அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட டைரக்ஷன் இந்த லாஸ்ட் 1 வீக்கா எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் அதில் எக்ஸாக்டா மண்டேக்கான என்ட்ரி டார்கெட்ல என்ன லெவல்ஸ் வந்து ஸ்ட்ராங் அண்ட் வீக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதும் எந்த மெத்தட்ல நமக்கான என்ட்ரி லெவல்ஸை நம்ம பிளான் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ட்ரேடிங் அப்படிங்கிற விஷயத்தையும் அடிஷ்னலா ஆப்ஷனுக்கான மொமெண்டம் எப்படி இருக்கும்போது நமக்கு மார்க்கெட் டைரக்ஷன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதும் இப்போ ஒரு குரூஷியலான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அது சடன்லியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறதும் டைரக்ஷன் கன்ஃபியூஸ் பண்றதுமான ஒரு மூவ் இருக்கு. அது எதனால அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். ஓகே, இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓவரால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோடைய ஒரு ரேஞ்ச், டாப் ரேஞ்ச் அப்படிங்கிற நம்ம பேசுவோம். ஸோ டாப் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஆக்சுவலாக பாட்டம்ல இருந்து டாப்புக்கு போய் ஃபார் எக்ஸாம்பிள் 25,000 அப்படிங்கிற லெவல் இருந்து இப்போ 26,000 லெவலில் 100,000 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. 1000 பாயிண்ட்ஸ் போயிட்டு இந்த 1000 பாயிண்ட்ஸுடைய இப்போ 30% கரெக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். ஃபெப்ரோட ரீட்ரேஸ்மெண்ட்ல 30% கரெக்ஷன் அண்ட் டெக்னிக்கலா இது வந்து டபுள் பாட்டம் அண்ட் இந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ட் ஜோன். இது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. மொமெண்டம் வந்து ரேஞ்ச் வால்டிலிட்டி மொமெண்டம் அப்படிங்கிறது இருக்கு. இங்க ஹையர் டைம் ஃப்ரேமோடைய செல்லர் ஜோன் அப்படிங்கிறதுனால ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடியவங்க இந்த லெவல்ல மட்டும்தான் செல்லிங் ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸோட செல்லிங் லெவல்ஸ் பர்டிகுலரா லாஸ்ட் 1 வீக்ல மட்டும் எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28th மேபி இந்த லெவல் டியூஸ்டே இந்த டேஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸும் சரி டிஐயும் சரி பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து 11 எஃப்ஐஐ மட்டுமே 10,000 crores வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா டிஐ அவங்களும் வந்து பைக்கில் தான் இருந்தாங்க. ஆனால் டிஐஐ வந்து பார்த்தீங்கன்னா 1,500 crores மட்டும் தான் பை பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த நாள் மட்டும்தான் மொமெண்டம் ஒரு பூம்ல போச்சு. அதனாலதான் அது ஹை லெவல் பூமா இருந்தது. இந்த டைரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் அப்படியே டைரக்ஷன் மாறிடுச்சு. ஸோ செல்லிங் சைட்ல பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து மறுபடியும் செல்லிங் மோடுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா டாப் லெவல் ரேஞ்ச் அப்படிங்கிறதுல 26,050 to 100 அப்படிங்கிற லெவல்ல தான் செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்கா இருந்தது. ஸோ அதனால இங்கிருந்து இப்போ டவுன்ல இறங்க ஆரம்பிச்சிருது. இப்போ கரண்ட்ல 25,750. ஸோ இந்த லெவல்ல இப்போ மார்க்கெட் இருக்கு. இதுல ஹையர் டைம் ஃப்ரேம் உடைய லெவல்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நான் மேல போய் டாப் ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். இதுல 25,700 இருந்து 26,100. ஸோ இந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் உடைய ரேஞ்ச். நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல அவங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஹையர் டைம் ஃப்ரேம் உடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்டிங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம. ஸோ அப்போ அதனால பார்க்கும்போது இப்போ இங்கிருந்து ஸ்டார்ட் ஆன லோயர் டைம் ஃப்ரேம் உடைய மொமெண்டம் அப்படிங்கிறது நல்ல ட்ரெண்டிங் போற மாதிரியும் மறுபடியும் புல் பேக் அகைன் வந்து ட்ரெண்டிங் மொமெண்டம் மறுபடியும் கீழே டவுன். ஸோ இப்போ இந்த டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் மொமெண்டம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டவுன் தெரியும். ஆனா எவ்ரி இண்டிவிஜுவல் டேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நாளுமே வோல்டிலிட்டி ஹையா இருக்கக்கூடிய ஒரு ட்ராப் மாதிரியே தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் மொமெண்டம் போயிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா மார்க்கெட்டுடைய பையர் இருக்கக்கூடிய லெவலும் செல்லர் இருக்கக்கூடிய லெவலுமே சேமா இருந்ததுன்னா அங்க நியூட்ரல் பொசிஷன் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிமாண்ட்ல ஒரு பர்டிகுலர் லெவல்ஸை பிரேக் பண்ற வரைக்கும் நியூட்ரல் பொசிஷனும் அந்த லெவல்ஸை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் செல்லிங்கோ பையிங் பொசிஷனோ மாறுது. அப்படிங்கறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். ஸோ ஓகே, இப்போ இன்னைக்கான டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 26,100 இருந்து டவுன்ல தான் இருக்கு. ஸோ அதுல 26,050க்கும் கீழே மார்க்கெட் ஸ்ட்ராங் செல்லிங்கும், அதுக்கப்புறம் இந்த ஜோன்ல தான் நம்ம சொன்ன மாதிரியான பையிங் செல்லிங் இருக்கக்கூடிய ரிஸ்க் மொமெண்டம் அண்ட் ஹை வோல்டிலிட்டி ஜோன். இதனால நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல 25,850. ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட் நம்மளுடைய பாயிண்ட் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த லெவல் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறதுனால இந்த லெவலை டச் பண்ண உடனே 2 கேண்டில்ல 100 பாயிண்ட்ஸ் வந்து மேலே ஏற்றினாங்க. ஸோ இப்போ இந்த லெவல் பிரேக் பண்ண முடியாம நமக்கு வந்து
நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த லெவல் ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் இது செகண்ட் டார்கெட்டும் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் நம்ம டார்கெட் புக் பண்ணிட்டோம். புக் பண்ணதுக்கு அப்புறம் இங்கிருந்து புல்பேக்கான லெவலும் நெகட்டிவ்ஸ் ஆக்சுவலாக நம்ம என்ட்ரியை போடும்போது ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான இன்டிமேட். ஸோ செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்குது, ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நமக்கு இன்டிமேட் ஆகும்போது நம்ம அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ட்ரியை ஸோ இப்போ இங்கிருந்து டவுன்ல ஒரு நல்ல ரேலி அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அது 3 கேண்டில்ல மறுபடியும் ஏற்றின அதே லெவலில் இறக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் டைரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்குமே ஸ்ட்ராங்கா இருந்த மொமெண்டம் இந்த லெவலுக்கு அப்புறம் வீக்காக ஆரம்பிச்சிச்சு. ரீசன் இந்த லெவல் வந்து பையர் செல்லர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அக்யூமுலேஷன் மொமெண்டம். ஸோ அதனால மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா ஜிக்ஸாக்கா மொமெண்டம் ஆக ஆப்ஷனுடைய வேல்யூ பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான். ஒரு 30 ல இருந்து 50 பாயிண்ட்ஸ் தான். அது ஃபுல்லா இந்த 50 பாயிண்ட்ஸ்ல 4 ஹவர்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் குள்ளேயே வந்து ஆப்ஷனுடைய டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் இது ரொம்பவும் ஹை வோல்டிலிட்டி அந்த அதே நேரத்துல ரிஸ்கா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஒரு என்ட்ரியை புட்டுக்கான லெவலுக்கு பிளான் பண்ணோம். அதுக்கான டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 25,700 வச்சிருந்தோம். ஆனா ஸ்பாட்ல இந்த டார்கெட் வரதுக்கு முன்னாடி நமக்கு ஆப்ஷனுடைய டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணியாச்சு. ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி அன்வான்டான வோல்டிலிட்டி மூமெண்டம்னா நம்ம உள்ள என்ட்ரியில இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ட்ரேடிங் எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இது வரைக்கும் நமக்கான லெவல்ஸ்ல நடந்து முடிஞ்ச விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுல முக்கியமான விஷயம் இப்ப ஹை டைம் ஃப்ரேம் உடைய ரேஞ்ச் மூவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை பார்த்துட்டோம். அதுல ஸ்ட்ராங் சப்போர்ட் வீக் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறது 25,500. ஸோ இந்த லெவல் தான் நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். அதே நேரத்தில் 25,600 700 ரெண்டுமே ஓரளவு வீக்காக தான் இருக்கக்கூடிய சப்போர்ட். தட் மீன்ஸ் இது ஈஸியாக ஒரு மொமெண்டம்லேயே பிரேக் பண்ணிடும். அதே நேரத்தில் இந்த லெவல் சப்போர்ட் பிரேக் பண்ணுற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் இது இங்கிருந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு மேலே போகும். ஓகே, ஸோ இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு மறுபடியும் மேலே அப்படி போகிறது கூட சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அப்படிங்கிற லெவலில் 25,500 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான லெவல்ஸ். ஸோ ஓகே, இப்போ நம்ம டைரக்ஷனில் சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ட் லெவலில் நமக்கு மார்க் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ 25,830 அப்படிங்கிறதுக்கு நியூட்ரல் பாயிண்ட் லெவல். ஸோ இப்போ இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போகும்போது டைரக்ஷன் மொமெண்டம் மேலே இங்கிருந்து போக போக செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே நேரத்தில் இந்த லெவலை டச் பண்ணிடுச்சு அப்படின்னா அங்கிருந்து சடனா மொமெண்டம் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டோட டைரக்ஷனை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 25,850 பிரேக் அவுட் ஆனால் அங்கிருந்து 950 வரைக்கும் 100 பாயிண்ட்ஸுக்கு காலுக்கான என்ட்ரியை பிளான் பண்ணலாம். ஆனால் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல்ல நம்ம புட் எடுக்கலாம். ஒருவேளை 25,830 இந்த லெவலே வந்து பிரேக் பண்ண முடியல, மார்க்கெட் வந்து இந்த லெவல் டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் ஆக்சுவலா இந்த ஸ்விங் ஹை லெவலை வந்து ஸ்டாப் லாஸா ஹோல்ட் பண்ணி டார்கெட்டா வந்து 1 by 1 25,700 600 and 500 வரைக்குமே நம்ம மூவ் பண்ணலாம் பர் வீக். அதுக்காக இந்த விஷயங்கள். அதே நேரத்துல இந்த லெவல் பிரேக் பண்ணாம டைரக்ஷன் மேல போகாது. ஸோ ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 25,800 லெவல்ல ரிவர்சல் ஆகுது. அதே நேரத்துல கீழே வந்து இங்க 25,700ல இப்படி ஜிக்ஸாக் மொமெண்டம் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், அதாவது ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் தான். இப்ப இந்த லெவல்ல எப்படி ஒரு மொமெண்டம் ஃபார்ம் ஆகும்போது இங்க டைம் டிகே அதிகமா இருக்கும் வீக்லி லெவலை பொறுத்த வரைக்கும். ஸோ பொசிஷனுக்கான என்ட்ரியை அவாய்ட் பண்ணிட்டு இன்ட்ராடேல கூடுமான வரைக்கும் டார்கெட்டை புக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே நேரத்துல இந்த லெவல் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, 25,700 பிரேக் அவுட் ஆகுது, மொமெண்டம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜென்யூனா இருக்கு அப்படின்னா நமக்கு ஹோல்ட் பண்றதுல ப்ராப்ளம் இல்லை, தாராளமா ஒரு 300 பாயிண்ட்ஸுக்கு ஹோல்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப் அப் ஆகி ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல்ல போட்டு எடுத்துக்கலாம். ஆனா இப்படி இல்லாம டைரக்டா கேப் டவுன்ல 25,500 என்ற லெவல்ல ஒரு கிரீன் கேண்டிலோ ரெட் கேண்டிலோ ஃபார்ம் ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லெவல்ல ஃபார்ம் ஆச்சுனாலே இது ஹை வோல்டிலிட்டி இருக்கிற மொமெண்டமா இருக்கும். இங்கிருந்து மார்க்கெட் வந்து புல் பேக் கொடுத்து அதுக்கப்புறம் தான் டவுன் சைடோ அல்லது அப் சைடோ போறதுக்கான மூமெண்டம் ஃபார்ம் ஆகும். அது எந்த மாதிரியான மெத்தட்ல என்ட்ரி லெவல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டா எது ரியாக்ட் ஆகும், எந்த மெத்தட்ல என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்றோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.